ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனம் நமது இதயத்தில் வைத்து அன்னையை தரிசனம் செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் அகற்றி விடுகிறது. தாயே, நாங்கள் தங்களை தரிசனம் செய்யும் பொழுது தூய்மையான ஆத்மாவாக தங்களின் குழந்தைகளாக நாங்கள் தரிசனம் செய்ய விரும்புகிறோம். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிறைந்திருப்பதுடன் ஸ்ரீ கணேசரின் குணத்துடன் தங்களை நாங்கள் பக்தியுடன் வணங்குவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. அனைத்தையும் தங்களின் அருளாசியுடன் நடைபெறும் பொழுது அனைத்தையும் செய்பவர் தாங்கள்தான் என்ற உண்மையை உணர்ந்த நாங்கள் தங்களிடத்தில் எவ்வித அகங்காரமும் இல்லாமல் வணங்கும் நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்வதோடு தியானத்தின் ஆழத்தை எங்களுக்குள் உணர செய்திட அனுமதி தாருங்கள் அம்மா. மெதுவாக நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனம் தொடர்ந்து நமது சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै
नमः ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः श्री गणेश मंत्र ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தங்கள் முன் நாங்கள் மனிதனின் விதியின் கலவையில் நிற்கிறோம். தாங்கள் எங்களுக்கு உணவு, நீர், உடை மற்றும் தங்கும் இடத்தை கொடுக்கிறீர்கள். தாயே, தங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் பலத்தை தந்தருளுங்கள். நாங்கள் எங்களின் ஆன்மீகத்தில் முன்னேறத் தொடங்கும் பொழுது எங்களின் வழிகளில் உள்ள அனைத்து தடைகளையும் தயவு செய்து அகற்றி நாங்கள் தங்களின் அன்பை பெற்ற குழந்தைகளாக இருக்க அருள் புரியுங்கள். தாய், எங்களின் எல்லா கவனச் சிதறல்களிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுக்கான பற்றின்மையை தந்தருளுங்கள். எங்களின் சகோதர சகோதரிகளை தேடுகையில் எங்களுக்கான பொறுமையை தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களை சுத்தப்படுத்த எங்களுக்கு உதவுங்கள். நாங்கள் சரியானதை மட்டுமே செய்ய விரும்புகிறோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து உபாதைகளையும் எதிர்மறைகளையும் அகற்றிவிட்டு
நாங்கள் முழுமையான தங்களின் அன்பை பெற்ற குழந்தைகளாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் தங்களின் அன்பு மட்டுமே காரணமாக இருக்க வேண்டும். தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள், பொறுமையுடையவர்களாக மாற்றுங்கள், சகிப்புத்தன்மை உடையவர்களாக மாற்றுங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, இப்பிரபஞ்சத்தின் மொத்த ஆனந்தத்திற்கும் காரணமான ஸ்ரீ ஜகதானந்த காரணியாக விளங்கும் தாங்கள் எங்களின் வாழ்க்கைக்கான ஆற்றலை தருகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களை அகற்றிவிட்டு ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தூய்மையற்ற கவனங்களை அகற்றிவிட்டு எங்களுள் தூய்மையான கவனத்தை ஸ்ரீ நிர்மல் வித்யாவாக இருந்து எங்களுக்குள் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அமைதியற்ற நிலையை அகற்றிவிட்டு எங்களுக்குள் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் சுகதாவாக இருந்து எங்களின் அன்பை உணர்த்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தவறான குரு போதனைகளை அகற்றிவிட்டு எங்களுக்குள் தூய குருவின் குணத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்துகிறீர்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றிவிட்டு அன்பை நிலைநிறுத்தி ஸ்ரீ சிவசங்கினியாக இருந்து எங்களை அனுதினமும் வழி நடத்துகிறீர்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிட்டு
குற்ற உணர்வையும் அகற்றி எங்களுள் தங்களின் உண்மையான அன்பை நிலைநிறுத்துகின்ற ஸ்ரீ விஷ்ணு மாயாவாக இருக்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தூய்மையற்ற ஆசைகளையும் மமகாரத்தையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் ஸ்ரீ மகாவீரரின் தத்துவத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளை அகற்றிவிட்டு எதிர்மறைகளை அகற்றிவிட்டு ஸ்ரீ மகா காளியாக இருந்து தங்களின் அன்பை எங்களுக்கு உணரச் செய்கிறீர்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பும் கவனத்திலும் நாங்கள் எப்பொழுதும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம்: ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இடா நாடியில் கவனத்தை வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களை அகற்றிவிட்டு எங்களுள் பணிவையும் ஞானத்தையும் விவேகத்தையும் ஸ்ரீ கார்த்திகேயராக இருந்து நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சித்தத்தை தூய்மைப்படுத்தி அகங்காரத்தை அகற்றி எங்களுள் ஸ்ரீ லக்ஷ்மணரின் குணத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களின் அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் மனக்கவலைகளையும் அகற்றிவிட்டு எங்களின் நல் வாழ்வை பாதுகாக்கக்கூடிய ஸ்ரீ ராஜலக்ஷ்மியாக விளங்குகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தவறான குரு போதனைகளை அகற்றிவிட்டு உண்மையான குருவின் நிலைப்பாட்டை எங்களுள் நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே,
எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து பொறுப்பற்ற நிலையை அகற்றிவிட்டு நற்பண்புகளையும் இனிமையையும் அமைதியையும் நிலைநிறுத்தி நன்னடத்தையின் எல்லையை எங்களுக்கு உணர்த்தி ஸ்ரீ சீதாராமரின் ஆசிர்வாதத்தை எங்களுக்கு கிடைக்கப் பெறச் செய்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் சகோதரத்துவத்தையும் கூட்டுணர்வையும் உணர்த்தி அதன் மூலம் எங்களின் மகா சரஸ்வதியின் அருளாசியை பெறுவதற்கு ஸ்ரீ விட்டலா ருக்குமணியாக இருந்து எங்களை வழி நடத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அகங்காரங்களையும் எங்களின் செயல்களில் இருக்கின்ற தவறுகளையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் ஸ்ரீ புத்தரின் குணத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, அனைத்திற்கும் தங்களின் அன்பும் சக்தியும் மட்டுமே எங்களை வழி நடத்துகிறதம்மா. தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருந்து எங்களை வழி நடத்துவதுடன் ஸ்ரீ ஹனுமராக இருந்து எங்களின் அனைத்து செயல்களுக்கும் சக்தியை அளித்து எங்களுள் உண்மையை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணம், ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், அன்பு, தூய்மை, மங்களகரம், மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் நிலை பெற்றிருக்க ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்க எங்களை வழிநடத்தி செல்பவரான தாங்கள் ஸ்ரீ கணேசராகவும் எங்களின் குண்டலினி தாயின் ஆதிசக்தியின் ஒரு பகுதி என்பதை எங்களுள் உணர்த்தி எங்களின் தாயை விழிப்புணர்வு அடையச் செய்து அனைத்து சக்கரங்களின் வழியாக அவரை மேலெழுப்பி இறை சக்தியோடு இணைக்கின்ற எங்களின் ஸ்ரீ ஆதிசக்தியான தாங்கள் எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை தந்திருக்கிறீர்கள். தாயே,
எங்களுக்குள் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதியாக இருந்து எங்களுக்கான தெய்வீக ஞானத்தை அளித்து அதன் மூலம் எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தி எங்களின் செயல்களில் வணங்குதலில் தெய்வத்தின் நுட்பத்தை உணர வைத்து எங்களுக்குள் சரியான பாதையை வழிகாட்டுபவரான தாங்கள் எங்களுக்குள் திருப்தியையும் தர்மத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணராக இருந்து எங்களின் பவசாகரத்தில் குரு தத்துவத்தை நிலைநிறுத்தி எங்களுக்கான குருவின் உண்மையை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பயத்தை அகற்றி தன்னம்பிக்கையை நிலைநிறுத்துகிறீர்கள். ஸ்ரீ ஜெகதம்பாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் தைரியத்தை அளிக்கக்கூடிய ஸ்ரீ துர்கா மாதாவாக விளங்குகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் சாட்சி பாவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களை முழுமையோடு கலந்திருக்க செய்வதான ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் ஸ்ரீ ராம தத்துவத்தையும் வெளிப்புறமாக ஸ்ரீ கிருஷ்ணரின் மாதுரியத்தையும் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் பாகுபாடு அறியும் திறனை உணர்த்தி எங்களின் செயல்களில் சரியது தவறியது என விளக்குபவரான ஸ்ரீ ஹம்ச சக்கர சுவாமினியாக இருந்து எங்களின் ஆஞ்ஞா சக்கரத்தில் மன்னித்தல் குணத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்தி எங்களுக்குள் இருக்கின்ற கோபத்தை அகற்றிவிட்டு ஸ்ரீ ஆஞ்ஞா சக்கர சுவாமினியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற ஏகாதச ருத்ராவின் உண்மை சொரூபத்தை உணர்த்தி அதன் மூலம் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை பொய்மைகளை அகற்றிவிட்டு இறைவனோடு இணைந்த நிலையில் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணரச் செய்கிறீர்கள். தாயே, எங்களின் சகஸ்ராரத்தில் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியாக இருந்து எங்களின் ஆத்மாவை விழிப்புணர்வு அடைய செய்ததன் மூலம் எங்களை இறைவனோடு இணைந்த அந்த நிலையை எங்களுக்கு உணர செய்தமைக்க எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. நாங்கள் எவ்வித சந்தேகமும் இல்லாத எண்ணங்களற்ற தியான நிலையில் நிலைத்திருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை. நமது கவனத்தை அப்படியே சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம்.
नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्
वाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது இதே தியான நிலையில் 1996இல் பிறந்தநாள் பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today I am going to talk about the mind. People don't know what is this mind is. It is very easy to understand for Sahaja-yogis that we are the ones who react to everything that is outside. The reason is we have two horrible tendencies, one which is the ego, and another tendency is that we are being trained that, or we can call it the superego or the conditionings. So both the things, our ego and conditionings, are all the time acting outside. This reaction which is built in within us is just like bubbles in the ocean. And these bubbles keep us away from reality. These bubbles are of thought, and they just blast you all the time in your head, and you don't know why they are. When you depend on this artificial mind of yours, then you have no discretion as to understand what is good and what is bad. This mind is the one where all kinds of evil things start. All kinds of quarrels, fights, and possessiveness. Lastly, the war also comes there. It is in this mind only, which is nothing but a myth, all these concrete, destructive ideas somehow or other come up. And then they start growing and growing
Then you find people whom you can impress also, put ideas into their heads. By reading, they learn, or by their lectures, or by mesmerism, whatever kinds of things they can do. They put your mind into such a frame that you accept these destructive ideas for yourself individually or maybe for the collective. So this mind is just a myth, and we are working through this mind. We are all the time satisfying ourselves by saying, oh, that's my mind. My mind wants it. You see, like one Indian Sahajogi went to America, and he told me that Americans are manavede. Manavede means they are mad after their mind. I said, what do you mean? He said, I gave money to my wife to buy one bush shirt for me. She went and bought some skirts. And she has many skirts, but she bought some skirts. So I asked her, why did you buy the skirts? So she said, my mind said that you should buy the skirts, so I bought skirts. So this is what it is, that the mind can take you to all kinds of wrong things because it has no connection with reality, firstly, and secondly, it is a mythical thing. Absolutely mythical. You see, people think that whatever they have created, it is out of their mind. It's a wrong idea, absolutely wrong idea. All great scientists, say Einstein has said that I was tired trying to find out the theory of relativity. Very tired. He had some concept, like all scientists take up some sort of a concept and they try to build up their research on that. And then I thought it's a wrong concept that I... Sunday he said, I went into the garden, I said, let's try and play with the soap bubbles. He was playing with the soap bubbles like a small child. And suddenly from somewhere unknown, he says, the theory of relativity dawned upon me. Many scientists have said that they don't know from where they get this idea. From where did they get it? It has a special study now people are doing to find out how these scientists got these things. And in a very sahaj manner. Even the way penicillin was discovered or anything was discovered by these people was not through the probing or manipulation of the mind, but through some unknown force. It came into their mind, and that's what they thought, that this was from their mind. Some, but most of them realized, even Newton realized, that it is coming from something, some source which I am not aware of. As Sahajogis, you know, it is the source of the divine power which is all pervading the Param Chaitanya. You know, because you can feel it. You know it is there. But even when you know, you must know you have to go beyond your mind into thoughtless awareness minimum. Always I tell you, meditate, because you should be in thoughtless awareness where you do not react. So what happens? You become a witness. You become the witness of the whole drama, of the whole scene. And you are absolutely at ease with yourself. No problem. And what you are doing, that you become an instrument of this Parama Chaitanya, of this all-pervading. You are just watching. You are a witness, and as watching everything, you realize that whatever you watch cannot react on you. But you know what it is. And this is what is the state in which you understand the reality of the whole situation. I have told you many a times that if you are standing in the water, you are afraid that the waves might kill you. But supposing you get into a boat, then you can watch those waves as something beautiful, maybe.
If you learn how to swim, you can jump and bring back people who are getting drowned. This is exactly what happens when you are in that state that you can give realizations to others. You can put them in connection with the divine power. But first of all, you must know how to become thoughtlessly aware. Some people say, Mother, for a second only we become, for 2 seconds we become. Because, you see, in our mind, even if you come to Sahaja, you have so many conditionings to begin with. First of all, if you are born an Indian, then you are identified with him. If you are born in England, you are identified with him. One thing I have noticed about Sahaja, once they get out of this nonsense of this mind, first thing they start criticizing the way they have been living in atmosphere. For example, they'll say, this is Indian, now this is what the Indians are. Then he'll say, if they are British, they'll say, these are the British, you see. They will be the best to criticize. Even others cannot criticize as they criticize. For example, Europeans will criticize. Europeans saying that, Europeans, all right, I know Europeans very well. Like that. The mind itself, you see, starts seeing then what you can say that mind itself sees that it's a myth. And then the cheating that takes place all the time, that the intelligence that cheats itself stops. You start seeing the thing in a proper, full manner because you don't react. To react is a sign of a person who is very conditioned. You can be conditioned by many other things, like you are born in a particular religion. No, because you know what has religion to do nowadays with human beings. There's no real religion anywhere. It has become like a money orientation, or you can say power orientation. That's why they are all fighting among themselves. And you know for definite that no religion is exclusive. But they fight. The reason is the mind is conditioned that you must fight for your religion. Now, they have no religion within. There's no religion that is working out in their lives. They might be the most corrupt, most immoral people, but they belong to a particular religion, like a club. And then they start, you see, identifying themselves as something, and they have a right to do these things because they belong to a particular religion or to cult and this and that. Now there are people who can really use this mind. Though it is artificial, in modern times we are using so many artificial things, and this artificiality can creep into everything, like plastic. So this mind can penetrate into anything, and it penetrates into the minds of people. That's how Hitler managed all the young people of Germany. All these people who have been able to destroy the reasoning which is logical, not through the mind. If it is through the mind, it's no logic. It is just a reasoning that we can see clearly stupidity. Because this mind, which is just a bubble as I told you, and is so limited that it cannot comprehend the beauty, the glory, the expanse of reality. This mind is just a collection of all the garbage, we should say, which we have to somehow or other deny and tell ourselves that I have to go beyond my mind. So-called mind of mine has done no good for me. And this mind of mine, which has been all the time
controlling me. It's just like the watch we have made and it is controlling us, or like the computer that controls us. So, we have to be careful that we are the ones who have created this mind, and this mind has no business to control us. Many people try to control the mind. There's a way of doing it, that I'll control my mind. Now try to understand, how will you control the mind? Only through mind, either by ego or by your conditioning. You have no means of controlling your mind, because it is the mind which you have created, and that is just existing there, which you cannot control, though you might think I can control. You have to go beyond this mind. And to go beyond this mind, the most helpful thing is Kundalini awakening. Because she passes through your limbic area, pierces through your fontanelle bone area, and just takes you away, out, into the realm of reality. And the yoga takes place between your brain, I should say, your heart, with this all-pervading power. She's the one which connects. She's the one who does it. Many people are doing Sahaja Yoga, I know that. But it's difficult for them sometimes to get to meditation, to establish this thoughtless awareness, which is an extremely important state which you all should achieve. So many Sahaja Yogis are there, and I'm happy to know that they are getting deeper and deeper. But as long as they are in the turmoil of their mind, they cannot progress. Whatever is created out of their mind has no reality in it, is very limited, and is also sometimes very repulsive. Because with this mind, people start thinking, I am such and such. Now you become, supposing, I don't know what position, but supposing you become the governor. Then you think you can do what you like because you have become the governor. This mind doesn't know that you have become the governor. You are not the governor. This governorship is ruling you, not that you are ruling the governorship. Once these ideas come into your head, you start behaving in a manner in which you should not be. Even among Sahaja Yogis, there are leaders. Leaders also start sometimes thinking, now I'm a leader. It's a myth, absolute myth. Leadership in Sahaja Yoga is an absolute myth which you should. But once they know they are leaders, see, they become sort of absolutely mindful and full of thoughts. Thoughts, how to dominate, how to control. When they start controlling others, then you must know that it is the mind which is telling them to control. Why to control anything? If you are a real Sahaja Yogi, there is no need to control. There is no need to maneuver, to manipulate. Now once your attention goes beyond the mind, only the Sahaja Yogis will understand this point very clearly. When this mind goes beyond the thoughts, then the manipulation of the attention is very important. Then whatever you manipulate means you take this attention to this or to that or to that. You will be surprised how dynamic you become, how effective you become, and how knowledgeable you become. Because once you can take this attention to anything you want, immediately there is light on that issue, on that person, on that problem, and you see how it works, how it helps.
In Sahaja Yoga, you have said, Mother, there have been lots of miracles with your attention or something like that. I agree. But your attention also is quite capable of doing things which normal people can't. Because now your attention is purified, firstly. And secondly, it is manipulated with the divine power and is manifesting its powers. But before that, I have seen people who come to Sahaja, they send me letters of crying, Mother, this is happening, that is happening, my father is sick and my leg is paining, my hands are paining, all kinds of things. Not only at the physical level, but also on mental level and all sorts of things. They go. They sometimes write to me such long letters, I don't know how to write it. There's nothing to write so much. But they do, because at that stage they are still reacting and they don't know what to do. They go to such a limit that they think that Sahaja Yoga is like a contract. Now I have come to Sahaja Yoga, I must get this. This must happen. Only they come to Sahaja Yoga, then they think it's a contract and they must get this and they must get that help. All this kind of behavior is not that of a Sahaja Yogi. Sahaja Yogi in Sanskrit is very good at tatastha. Very good word, which I'll try to explain but cannot be really translated. Tatastha means the one who is standing on the shore. On the shore and watching. That is the state in which you have to be. But as a result, you do not become a person who is not effective. You become extremely effective. If such people are there, you won't believe so many things can happen. Wars can stop. Peace can spread. People who are evil will be exposed. Now, because it's such an amas working out of Sahaja Yoga, Sahaja Yogis should not in any way find themselves in conflict with each other. Still I find sometimes, and I'm amazed how people criticize other Sahaja Yogis or other leaders while they themselves have problems. The reason is that once you start going beyond the mind, you automatically become introspective. And you start seeing what's wrong with me, this mind of mine now. So better stand before the mirror, or can even close your eyes and say, now, Mr. Mind, what are you doing? What are you up to? You face yourself. You stand out from yourself and see for yourself and ask the mind, what are you up to? That's the way. Once you are out of it, you can control it. Happy you are celebrating my birthday. I'm supposed to be quite old, though I don't think like that because I don't think. One has to be beyond the mind, to think about yourself all the time, or to think about things which do not concern you sometimes, and just try to put your mind into a turmoil which is very dangerous these days. To stop your thought, first of all, I think in Sahaja Yoga you should stop reading anything. Because if you start reading, then what happens again? You start collecting thoughts from that book. I've seen many people whose mind is nothing but the books from others, or the words of others, or quotation of others. They are nowhere. You cannot find them. They are all lost people. He says so and that one says so. When I was writing this book, which you know that I have written down, they were saying, Mother, but Plato said like this and Rousseau said like that. I said, let them say whatever they wanted to. I'll say what I know. Why should I refer to them? I don't have to go to the libraries and read what Rousseau said, what Plato said, what I know, whatever I have witnessed in my life, I should write. Clearly, without thinking about what others have to say, what others have described.
And also this mind has another big problem, that whatever is written down in black and white becomes Bible. Then whatever is done before is something great. Like now there is no Christ, there is no Muhammad, and there is no Abraham, there is no Krishna, there is no Ram today. But they will think of what Rama said, what Krishna said, then in Gita this he said, in Gita he has not said a word about Kundalini, so why Mother is talking about Kundalini? He might have said, can't say, who wrote Gita? Never Sri Krishna. Christ never wrote Bible, Quran was not written by Muhammad Sahib. So what they have said, why should you worry about that? Instead of that, you take the experience that everybody has said. That you have to be born again, everybody has said. That you have to go beyond the mind, also everyone has said. Why not do that and then see for yourself? But people like, they are identified. Now if they are Christians who are coming to Sahaja Yoga, still they are happy if it is Christ. Very happy. If they are Hindus, should be Krishna or Rama. Maybe. If they are Muslims, it should be Muhammad Sahib, Fatima or some. Otherwise they can't get out of it. It's very difficult. Their mind is such that is so much made from childhood. You are told, you are a Muslim, you are a Muslim, you are a Christian, you are a Christian. So they believe it. Supposing you are born in some other religion, then what would have happened? You would have been something different. But this mind has been injected with ideas which has gone into your head, and that's how you are so much without any freedom. You are tied down with these conditioning. And that's what I find among Sahaja Yogis also a very big conditioning, that such and such thing is good or bad, they decide. You see for yourself. For example, if I talk on Guru Nanak, then the Sikhs will be there. But I talk on Christ, they won't be happy. I talked on Christ in Pune, so they said she's trying to convert everybody to Christianity. And when I was talking about Sri Krishna in London, they said she's making everybody a Hindu. So this identification that is coming to us when so intensely from, we should say it's like from the birth. All these ideas still are there and we are not free. That doesn't mean that you should not have faith in all of these people. They were all great, we have great respect for them and understand. But first you be free. You be free to know that. Your mind should be free. It should not be the injections that are put into your head that you cannot see the point. That's why they don't enjoy it. I've seen partly they enjoy, partly they don't. So to become a free person, because Sahaja Yoga is to give you complete freedom and also complete sense of freedom, so you respect the freedom of others. On the whole, you understand what freedom means. If that doesn't work out, then I would say that Sahaja Yoga is of no use. Because it should work out in such a manner that you should get rid of all these conditionings you have had. Now take the second enemy of ours is Mr. Ego, which is another headache and which works very fast. In many countries where already ego has been bloated. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களின் செயல்கள் மனதால் இல்லாமல் இறைவனின் அருளாசியோடு நுண் அதிர்வுகளை உணர்ந்த நிலையில் நாங்கள் எங்களின் செயல்களை செய்வதற்கு தாங்கள் வழிகாட்டியமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அறியாமைகளையும் அகற்றிவிட்டு எப்பொழுதும் நாங்கள் தங்கள் கவனத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் அனைத்து செயல்களிலும் தங்களின் வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் என்பதே எங்களின் தூய்மையான விருப்பமாகும் அம்மா. தயவு செய்து எங்களின் செயல்களில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.